ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு சி ப்ரோக்ராமில் ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி பார்ப்போம். ஃபைல் ஹேண்ட்லிங்கோட இம்பார்ட்டன்ட் யூஸ் என்னென்னா, நம்மளோட டேட்டாவை பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணும். நம்ம யூஸ்வலாக சி ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணும்போது இன்புட்டாக சில வேல்யூஸை கொடுப்போம். அது ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதை நம்ம கொஞ்சம் நேரம் தான் பார்க்கலாம். அந்த ப்ரோக்ராம் மட்டும் வெளில வந்ததும் அந்த அவுட்புட் வந்துட்டு போயிடும். எகெயின் உங்களுக்கு சேம் அவுட்புட் திரும்ப வரணும்னா நீங்கள் அதே ப்ரோக்ராமை திரும்ப ரன் பண்ணி சேம் இன்புட்டை கொடுத்தா தான் உங்களுக்கு அதே அவுட்புட் வரும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்கிற கான்செப்ட் இருக்குது. இது டேட்டாவை பெர்மனெண்ட்டாக ஃபைலில் போய் ஸ்டோர் பண்ணிவிடும். ஃபைல் ஹேண்ட்லிங்கோட 4 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் கீழே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரீயூசபிலிட்டி, சேவ்ஸ் டைம்ஸ், கமெண்டபிள் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, போர்ட்டபிலிட்டி. இதில் ரீயூசபிலிட்டினா என்னென்னா, நம்ம திரும்ப வந்துட்டு ப்ரோக்ராமை ரீரன் பண்ணிக்கலாம். அதே போல் சேவ்ஸ் டைம்ஸ்னால் நம்ம பெரிய பெரிய இன்புட்லாம் கொடுத்து ஒரு வாட்டியும் திரும்ப ரன் பண்ண தேவையில்லை. அதனால் டைம் சேவ் ஆகும். பெரிய ப்ரோக்ராம்ஸ்லாம் ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பற்றி கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து போர்ட்டபிலிட்டி. கண்டென்ட் வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் டேட்டா லாஸ் இல்லாமல். ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற எல்லா ப்ரோக்ராம்லேயும் ஃபைல்னே ஒரு டேட்டா டைப் இருக்குது. கேபிட்டல் லெட்டரில் FILEன்னு இருக்குது. அதுக்கு ஒரு பாயிண்டர் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதான் *FPன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கேரக்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து எதுக்குன்னா, யூசர் கிட்டேருந்து இன்புட்டாக வாங்குகிற ஒவ்வொரு கேரக்டரையும் கேரக்டர் பை கேரக்டராக ஃபைலில் போயிட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு கேரக்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு எல்லா ஃபைல் ப்ரோக்ராம்லேயும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபைலை ஓப்பன் பண்ணணும், அப்புறம் ரீட் ஆர் ரைட் ஆப்ரேஷன் பண்ணணும், அப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபைல் பாயிண்டர் ஈக்குவல் டு fopen ப்ராக்கெட்டில் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து ஃபைல் நேமு, இன்னொன்று வந்து மோடு. ஃபைல் நேம் வந்து பார்த்திங்கன்னா நான் sample.txtன்னு கொடுக்குறேன். இந்த ஃபைல் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஓப்பன் ஆகிடும், அப்படி இல்லைனா புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். மோடு வந்துட்டு Wன்னு கொடுக்குறேன். Wனா ரைட் மோடு. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்லேயே டிஃபால்ட்டாக வந்துட்டு பக்கத்தில் யூஸ் பண்ணுறது என்னங்கிற டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இந்தமாரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் கோடிங்கில் இன்க்ளூட் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா, ஒமிட் பண்ணிடணும். இப்போ printfல என்டர் சம் டெக்ஸ்ட் அண்ட் ப்ரெஸ் ஸ்டார்ட் டு டெர்மினேட் அப்படின்னு கொடுக்குறேன். அதான் என்னென்னா, நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். ஸ்டார் கொடுத்தா டெர்மினேட் ஆகிடும். இப்போ while loopக்குள்ளார ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். CH ஈக்குவல் டு கெட் கேர் ஆஃப் அந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஸ்டாரான்னு கேட்குறேன். ஏன்னா நம்ம printfல என்ன சொல்லியிருக்கோம், சில டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிட்டே வரணும், ஸ்டார் கொடுத்ததும் டெர்மினேட் ஆகிடும் சொல்லியிருக்கேன். அப்போது நான் யூசர்கிட்டேருந்து இன்புட்டாக கெட் பண்ணுற கேரக்டரு ஸ்டார் இல்லையான்னு கேட்குறேன். ஆமானா கண்டிஷன் ட்ரூனா ஃபைலில் போயிட்டு அந்த கேரக்டரை புட் பண்ணிடுறேன். ஓகேவா, அதுக்கு வந்துட்டு புட்சியில் CH, FP 2 ஆர்குமெண்ட்டு அதில் பாஸ் பண்ணணும். ஓகேவா, CHங்கிறது நம்ம இன்புட்டாக கெட் பண்ண கேரக்டர், FPங்கிறது ஃபைல் பாயிண்டர். இது ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணால் அது ஃபைலில் போயிட்டு புட் ஆகிடும். இந்த கெட் கேருங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணுன்னா, யூசர்கிட்டேருந்து இன்புட்டாக ஒரு கேரக்டரை கெட் பண்ணும். ஓகேவா, அதை எடுத்து நம்ம CH வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஸ்டாரான்னு இங்கே செக் பண்ணுறோம். while loopோட கண்டிஷன் ட்ரூனா கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரூ பார்ட்டில் என்ன இருக்குன்னா, புட்சியில் என்ன ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நம்ம கெட் பண்ண கேரக்டர் வேல்யூ வந்து CHல இருக்கும். அதையும் ஃபைல் பாயிண்டரையும் பாஸ் பண்ணுறாங்க. அது போயிட்டு என்ன பண்ணுன்னா, ஃபைலில் அந்த ஒரே ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு போயிட்டு புட் பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வெல்கம்ங்கிற வேர்டு ஃபைலில் ரைட் பண்ண போகிறேன்னா, அந்த வெல்கமில் Wங்கிற ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் ஃபைலில் போயிட்டு ஃபஸ்ட்டு ரைட் ஆகும். திரும்ப வந்துட்டு whileல கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு ஸ்டாராக இருக்கும்போது அடுத்த லெட்டர் ஈங்கிறது போயிட்டு ஃபைலில் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டராக ஸ்டோர் ஆகும். கடைசியாக நான் ஸ்டார் அழுத்திட்டேன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் வரைக்கும் எல்லாமே ஃபைலில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். இந்த கெட் கேர், புட் கேர், கெட்சி, புட்சி இது 4த்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நீ தெளிவாக புரிஞ்சுருக்கணும். இந்த கெட் கேர், புட் கேருக்கு நேராக என்ன போட்டிருக்கேன், ஏரோ மார்க்கில் யூசர்னு போட்டிருக்கேன். அதே கெட்சி, புட்சிக்கு நேராக என்ன போட்டிருக்கேன், ஃபைலுன்னு போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கெட் கேர், புட் கேர்னா என்னென்னு பார்ப்போம். யூசர்கிட்டேருந்து நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்போ ஒரு இன்புட்டாக வாங்குவோம்ல ஒரு கேரக்டரை, அதை கெட் பண்ணி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம்ல, அந்த பர்பஸ்க்கு கெட் கேருங்கிறது யூஸ் பண்ணுவோம். புட் கேருங்கிறது என்னென்னா, நம்ம அவுட்புட்டில் ஒரு வேல்யூ ரிசல்ட்டாக பார்ப்போம்ல, அதுதான் புட் கேர். அதுக்கு நீங்கள் printfன்னு கூட யூஸ் பண்ணலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா, ஒரு கேரக்டரை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறது புட் கேர். இப்போ இது ரெண்டுமே வந்து யூசருக்கு பொறுத்தது. நெக்ஸ்ட்டு 2 இருக்கிறது கெட்சி, புட்சிங்கிறது ஃபைலில் வந்துட்டு நம்ம ரீட் பண்ணுறதுனா கெட்சி யூஸ் பண்ணணும், ஃபைலில் ஒரு வேல்யூவை ரைட் பண்ணுறதுனா புட்சி யூஸ் பண்ணணும். இப்போ கெட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேராமீட்டராக ஃபைல் பாயிண்டரை பாஸ் பண்ணால் போதும். அது ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டரை ஃபைல்லேருந்து ரீட் பண்ணி நமக்கு கொண்டு வரும். அதுவே புட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஒன்று நம்ம எந்த வேல்யூவை எந்த கேரக்டரை ஃபைலில் புட் பண்ண போகிறோமோ அந்த கேரக்டரு,
நெக்ஸ்ட்டு ஃபைல் பாயிண்டர். இது ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணோன்னா நம்ம வெல்கமில் டபிள்யூ மட்டும் ஃபஸ்ட்டு கேரக்டராக எடுப்போம்ல, அந்த ஒரு கேரக்டரை மட்டும் ஃபைலில் போயிட்டு ஃபஸ்ட்டு புட் பண்ணும். இப்போ இந்த 4க்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணிவிட்டேன். இப்போ அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் சம் டெக்ஸ்ட் அண்ட் ப்ரெஸ் ஸ்டார் டு 10 மினிட் இருக்குது. நான் இப்போ வெல்கம் டு ஃபைல் கான்செப்ட் இன் சீன் கொடுத்துட்டேன். இப்போ இன்னும் ஸ்டாரை ப்ரெஸ் பண்ணல. இப்போ நான் அடுத்த என்டர் கொடுத்துட்டு ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். ஓகேவா? திரும்ப இப்போ ஸ்டாரை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்டாரை ப்ரெஸ் பண்ணதும் ப்ரோக்ராம் மட்டும் வெளில வந்துடும். இப்போ நம்ம அவுட்புட்டாக எதையும் இங்கே பார்க்க முடியாது. ஒரு ஃபைல் ஒன்றுட்டு க்ரியேட் ஆகிருக்கும் sample.txt. அதை போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம டைப் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபைலில் ரைட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ரீட் ஆப்ரேஷன் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் நீங்கள் ஏற்கனவே ஏதாச்சும் கண்டென்ட் வச்சுருக்கணும். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் பண்ண ஃபைலே ரீட் பண்ணிக்கிறேன். இல்லைனா அதில் கண்டென்ட் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு ஃபைல் கான்செப்ட் இன் சி ப்ரோக்ராமிங் வச்சுக்கிறேன். அதே போல் கீழே வந்துட்டு வேறு ஏதாவது டெக்ஸ்ட்டை மாற்றிக்கிறேன். ஐடி டிபார்ட்மெண்ட் ஏவிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ ஃபைலை வந்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபைலை ரீட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராமில் நம்ம சில சேஞ்சஸ்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு மோடு வந்துட்டு டபிள்யூங்கிறத ஆராக மாற்றிடுங்க. அதுதான் ரீட் மோடு. அதே போல் வைல் லூப்பில் கெட் கேர்ன்னு இருக்குல்ல, அது வந்துட்டு யூசர்லேருந்து இன்புட்டாக கேரக்டர் கெட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஃபைல்லேருந்து எடுக்கணும்னா கெட் சீன் அதை மாற்றிக்கணும். இதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் வேறு பாஸ் பண்ணணும். ஃபைல் பாயிண்டரை அதில் பாஸ் பண்ணணும். அப்போது சிங்கிள் கேரக்டரை எடுத்துகிட்டு வருமா. இப்போது நம்ம நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் ஃபைலான்னு செக் பண்ணணும். இஓஎஃப்னா எண்ட் ஆஃப் ஃபைல்னு அர்த்தம். அது வந்து என்னென்னா, இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் ஃபைலில் வெல்கம் டு சி அப்படிங்கிற டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அப்போ அந்த சி தான் லாஸ்ட் டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் எதுவும் இல்லைனா -1 ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் எண்ட் ஆஃப் ஃபைலான்னு நம்ம செக் பண்ணுவோம். அப்போது கெட் சி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு கேரக்டரை கெட் பண்ணுவோம். அது வந்து -1 இல்லையா, அதாவது எண்ட் ஆஃப் ஃபைல் இல்லையான்னு செக் பண்ணிகிட்டே வரும். இல்லைனா அந்த கண்டிஷன் ட்ரூனா புட் கேர்னா என்ன பண்ணும், நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் ஒரு கேரக்டரை புட் பண்ணும், அதாவது பிரிண்ட் பண்ணும். அதில் சிஹெச் வேல்யூ அதில் பாஸ் பண்ணுறோம். அது வந்துட்டு டேரெக்டாக பிரிண்ட் ஆகும் நமக்கு. ஃபஸ்ட்டு வெல்கமில் டபிள்யூ மட்டும் பிரிண்ட் ஆகும். அடுத்த எகைன் வந்து வைல் லூப்பை எகைன் கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூனா அடுத்த லெட்டர் ஈங்கிறது பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஃபைலில் இந்த லாஸ்ட்டு வேல்யூ அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் ஏவிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்தோம்ல, அந்த இன்ஜினியரிங் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் ஒரு கேரக்டராக எடுத்து நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணும். லாஸ்ட்டாக வந்துட்டு எண்ட் ஆஃப் ஃபைல் ரீச் ஆனதும் ப்ரோக்ராம் விட்டு வைல் போட்டு வெளில வந்துடும். அதுக்கப்புறம் ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். நம்ம நினச்ச மாதிரி அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். அந்த ஃபைலில் இருக்கிறத எல்லாத்தையும் ரீட் பண்ணி நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிடுச்சு. அப்போ அந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ரீட் பண்ணுது, கரெக்டாக அவுட்புட்டை கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு எஃப்ரீட் அண்ட் எஃப்ரைட் யூஸ் பண்ணி ரீட் ரைட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் ஃபைலில். இப்போ போன கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா கெட் சி புட் சி இதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு கேரக்டராக கெட் பண்ணோம், புட் பண்ணோம். இப்போது ஒரு பிளாக் ஆஃப் டேட்டாவை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீட் பண்ண போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். இந்த பிளாக் ஆஃப் டேட்டா வந்து ஸ்ட்ரக்சர் ரெக்கார்டை தான் நம்ம பிளாக் ஆஃப் டேட்டான்னு இங்கே சொல்கிறோம். ஓகேவா? இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பைனரி ஃபார்மேட்டில் டேட்டாவை ரைட் பண்ணும். பைனரி ஃபைல்ஸாக ஸ்டோர் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னா, டெக்ஸ்ட் ஃபைலாக ஸ்டோர் பண்ணால் ப்ளைன் டெக்ஸ்ட்டாக இருக்கும், நம்மளால் ஈஸியாக அதை யார் வேணாலும் ரீட் பண்ணிக்க முடியும். அதே பைனரி டேட்டானா கண்டென்ட் வந்துட்டு 0s and 1s இருக்கும், நம்மளால் ரீட் பண்ண முடியாது, அன்ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். அதனால் கண்டென்ட்டு கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும், என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த ப்ரோக்ராமில் யூசர் டிஃபைன் ஸ்ட்ரக்சர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஸ்டூடெண்ட் நேம் வச்சுருக்கேன். எஸ் நம்பர்னு ஒரு இன்டீஜர் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே போல் நேம்னு ஒரு கேரக்டரே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ மெயின் பிளாக்கில் ஒரு ஃபைல் பாயிண்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன் எஸ்ன்னு. அதுக்கு வேல்யூஸும் அதில் டேரெக்டாக அசைன் பண்ணிட்டேன் 12, அருண்னு. நெக்ஸ்ட்டு சிஹெச்னு ஒரு கேரக்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபைல் ஓப்பன் ஃபங்க்ஷன் மூலயமா 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஃபைல் நேம் sample.txt, மோடு வந்து டபிள்யூ ரைட் மோடு. இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஃபைல் பாயிண்டரில் வச்சுட்றேன். அதுக்கப்புறம் எஃப்ரைட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் மூலயமா தான் ஒரு பிளாக் ஆஃப் டேட்டாவை நம்ம ஃபைலில் ரைட் பண்ண முடியும். இதுக்கு வந்துட்டு 4 ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும். ஒன்று வந்துட்டு ஸ்ட்ரக்சரோட அட்ரஸ்ஸு, செகண்டு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட்டு, தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அது வந்து 1ன்னு கொடுக்குறேன். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் பாயிண்டர். ஓகேவா? இப்போது ஸ்ட்ரக்சர் வேரியபிள் வந்து எஸ்ன்னு இருக்குது, அதனால தான் அட்ரஸ் ஆஃப் எஸ்ன்னு கொடுக்குறோம். அடுத்து சைஸ் ஆஃப் எஸ்ன்னு கொடுக்குறோம். அடுத்தது 1, அடுத்து வந்துட்டு ஃபைல் பாயிண்டர். இது 4த்தையும் கொடுத்த பிறகு இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பாருங்கள், இந்த 12 அருணுங்கிற டேட்டா வந்துட்டு பைனரி ஃபார்மில் ஸ்டோர் ஆகிருக்கும், நம்மளால் அதை சரியாக ரீட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிளாக் ஆஃப் டேட்டாவை எப்படி ஃபைல்லேருந்து ரீட் பண்ணுறது, அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எஃப்ரீடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இதுக்கு ஆர்குமெண்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எஃப்ரைட்டில் பாஸ் பண்ண மாதிரியே அந்த 4த்தையும் பாஸ் பண்ணணும்.
அட்ரஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட்டு, சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட்டு, கவுண்ட், நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபைல் பாயிண்டர். இதை பாஸ் பண்ண பிறகு நம்ம ஸ்ட்ரக்சரில் இருக்கிற டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு சும்மா ஸ்டூடெண்ட் நம்பர் ஈக்குவல் டு %d கமா போட்டு s.s நம்பர், அதே போல் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு %s கமா போட்டு s.name அப்படின்னு சொல்லிட்டோன்னா நமக்கு வந்துட்டு அவுட்புட்டில் ஸ்டூடெண்ட்டோட நம்பர் 12ம் நேம் வந்து அருணுங்கிறது பிரிண்ட் ஆகிடும். இப்போ அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். ஸ்டூடெண்ட் நம்பர் ஈக்குவல் டு 12, ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு அருண் அப்படின்னு கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கா? இது வரைக்கும் பார்த்த எல்லா ப்ரோக்ராம்லேயும் ரீட் அண்ட் ரைட் மோட் பற்றி தான் பார்த்தோம். இப்போ ரைட் மோடில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட் இன்புட் கொடுக்குறப்போ ஏற்கனவே இருக்கிற வேல்யூஸை அது ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ அந்தமாரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அப்பெண்ட் மோட் யூஸ் பண்ணோன்னா ஏற்கனவே இருக்கிற வேல்யூஸ் அப்படியே தான் இருக்கும். எண்ட் ஆஃப் த ஃபைலில் நியூவாக கொடுக்குற வேல்யூஸை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு 14 விக்ரம்னு கொடுத்துட்டு ரன் பண்ணேன். நமக்கு வந்துட்டு அவுட்புட்டில் 14 விக்ரம் வந்துருச்சு. இப்போ நான் மோடை வந்துட்டு அப்பென்னு மாற்றுறேன், ஏன்னு மாற்றிட்டேன். இப்போ வேல்யூஸ் வந்துட்டு 12 அருண்னு கொடுக்குறேன். இப்போ அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் ஏற்கனவே கொடுத்த அந்த 14 விக்ரமும் ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ புதுசாக கொடுத்த 12 அருணும் ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம வந்துட்டு வைல் லூப்பில் போடணும். ஏன்னா ஒரே ஒரு வேல்யூஸை நம்ம டேரெக்டாக பிரிண்ட்எஃபில் ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடலாம். மல்டிபிள் வேல்யூஸை ஃபைலில் திரும்ப ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணோன்னா அப்போ நம்ம வைல் லூப்பில் தான் போடணும். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபைல் எண்ட் ஆஃப் ஃபைல் இப்படின்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்கு வந்துட்டு ஃபைல் பாயிண்டரை அதில் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். யூஸ்வலாக இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் அது ஒரு நான்-0 வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு 1 ரிட்டர்ன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அதுவே வந்துட்டு ஃபைல் வந்து எண்ட் ஆஃப் ஃபைல் கிட்டே ரீச் ஆகிடுச்சுன்னா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த எண்ட் ஆஃப் ஃபைல் கிட்டே ரீச் ஆகலையானே நம்ம வைல் லூப்பில் செக் பண்ணுறோம். ஆகலைன்னா நம்ம பிரிண்ட்எஃபில் அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி வைல் லூப்பில் போட்டோம். அது ரீட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்ட்ஸை. அடுத்தது திரும்ப வைல் லூப்பில் கண்டிஷன் செக் பண்ணோம். எண்ட் ஆஃப் ஃபைல் ரீச் ஆகலைன்னா திரும்ப அதை அனதர் ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இந்த மாதிரி வைல் லூப் வந்துட்டு எண்ட் ஆஃப் ஃபைல் ரீச் ஆகிற வரைக்கும் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பாருங்கள் 14 விக்ரம் இருக்குது, அடுத்து 12 அருண் இருக்குது. நான் 2 வாட்டி ரன் பண்ணுறப்பில் இருக்குது, அதனால் அந்த 12 அருண் 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அப்பெண்ட் மோடு வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியுதா? அது வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற ஃபைல்ஸை அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கும், புதுசாக கொடுக்குறத லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கும். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா ப்ரோக்ராம்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா சீக்வென்ஷியல் ஃபைல் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஃபைலை ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து எண்டிங் பொசிஷன் வரையும் ஆர்டராக 1 by 1 ரீட் பண்ணுறது சீக்வென்ஷியல் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரேண்டம் ஆக்சஸ். ரேண்டம் ஆக்சஸ்னால் என்னென்னா இந்தமாரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கன்சிக்யூட்டிவாக தொடர்ந்து ஃபைலை ரீட் பண்ணாமல் ரேண்டம் பொசிஷனில் யூசர் விருப்பப்படுற இடத்துல திடீர்னு எங்கே வேணாலும் நம்ம ரீட் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எஃப்சிக்கு எஃப்டெல்லு ரீவைண்டுன்னு சொல்லிட்டு 3 ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எஃப்டெல்லை பற்றி பார்ப்போம். எஃப்டெல் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பொசிஷனோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றும் இண்டெக்ஸை வச்சு தான் நம்ம பொசிஷன் சொல்ல முடியும். இப்போ வெல்கம் டு சி ப்ரோக்ராமிங்னு இருக்குல்ல, இதுதான் ஃபைலில் கண்டென்ட் இருக்குது. இதில் டபிள்யூங்கிறது 0ன்னு அர்த்தம். இப்போது நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோன்னா அது என்ன ஆகும்னா நமக்கு கரண்ட் பொசிஷன் வந்து 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும், கரண்ட் வேல்யூ வந்துட்டு டபிள்யூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கேன்னா எஃப்டெல் யூஸ் பண்ணியிருக்கேன், கெட்சி யூஸ் பண்ணியிருக்கேன். கெட்சி நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டோம், அது ஒரு கேரக்டரை ஃபைல்லேருந்து ரீட் பண்ணும். அதை வந்து சிஹெச்ங்கிற ஒரு கேரக்டர் வேரியபிள் அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ சிபின்னு ஒரு இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா இதில் வந்துட்டு எஃப்டெல் ஃபங்க்ஷனில் ஃபைல் பாயிண்டரை நான் பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கரண்ட் பொசிஷன் என்னங்கிற அந்த இண்டெக்ஸ் வேல்யூ 0ங்கிறது சிபியில் ஸ்டோர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலோட ஸ்டார்டிங் பொசிஷன் 0 தான். ஓகேவா? அதுதான் ஃபைலை ஓப்பன் பண்ணதும் இருக்கும். அந்த பொசிஷனை சிபியில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நம்ம பிரிண்ட்எஃபில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரண்ட் பொசிஷனையும் கரண்ட் வேல்யூவும் பிரிண்ட் பண்ணுறோம். கரண்ட் பொசிஷன் ஈக்குவல் டு %d அது சிபியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். கரண்ட் வேல்யூ ஈக்குவல் டு சிஹெச் அது சிஹெச்லேருந்து வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். இப்போ எஃப்டெல்லுங்கிறது கரண்ட் பொசிஷனை வந்து பாயிண்ட் பண்ணோம், அதை பார்த்துட்டோம். இப்போ எஃப்சிக்குன்னு இன்னொரு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்டிகுலர் பொசிஷனுக்கு நம்ம கர்சரை அதாவது பாயிண்டரை மூவ் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட்டாக 3 பாஸ் பண்ணணும். ஒன்று வந்துட்டு ஃபைல் பாயிண்டரு, ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பைட்ஸு, எந்த இடத்துலேருந்து நீ பிரிண்ட் பண்ணுமோ அந்த இடத்துக்கு. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன், அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 0ன்னு கொடுத்தா பிகினிங்லேருந்து ரீட் பண்ணும், 1ன்னு கொடுத்தா கரண்ட் பொசிஷன்லேருந்து, 2ன்னு கொடுத்தா ரிவர்ஸ்லேருந்து லாஸ்ட்லேருந்து.
இப்போ எஃப்சிக்கில் 3 வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபைல் பாயிண்டரு, 11, 0. அப்போ 11ங்கிறது இண்டெக்ஸில் 11th நம்பர் ஆஃப் பைட்ஸு என்ன வேல்யூ இருக்கோ அது. அடுத்தது 0னா பிகினிங்லேருந்துன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ப்ரோக்ராமை எங்கேன்னு ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பாருங்கள். கரண்ட் பொசிஷன் 11, வேல்யூ வந்து சி. இப்போ நம்ம ஃபைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 11th பொசிஷனில் இண்டெக்ஸ் பொசிஷனில் சிங்கிற வேல்யூ இருக்குது. அதுதான் நமக்கு பிரிண்ட் ஆயிருந்துச்சு. ஓகேவா? அப்போ எஃப்சிக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ ஃப்ரண்ட்லேருந்து ரீட் பண்ணுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிவர்ஸ்லேருந்து ரீட் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எஃப்சிக்கில் ஃபைல் பாயிண்டரு, -1, 2ன்னு கொடுப்போம். இப்போது ஏன் மைனஸில் கொடுக்குறோன்னா ரிவர்ஸ்லேருந்து நம்ம வேல்யூஸை ரீட் பண்ணோன்னா மைனஸில் தான் கொடுக்கணும். அதே போல் ஃபைல் பாயிண்டர் பொசிஷன் வந்துட்டு லாஸ்ட்லேருந்து வரணுன்னா நான் 2ன்னு கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஃப்ரண்ட்லேருந்து வரணுன்னா 0, லாஸ்ட்லேருந்து வரணுன்னா 2, கரண்ட் பொசிஷன்லேருந்து வரணுன்னா 1. ஓகேவா? இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பாருங்கள். நமக்கு வந்துட்டு லாஸ்ட்டு வேல்யூ வெல்கம் டு சி ப்ரோக்ராமிங்கில் அந்த ஜிங்கிற வேல்யூ தான் நமக்கு அவுட்புட்டில் வரும். ஓகேவா? பொசிஷன் வந்து 23, கரண்ட் வேல்யூ ஜின்னு இருக்குது பார்த்தீங்களா? அப்போது லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு 23 தான். ஓகேவா? அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி வேணாலும் பார்த்துக்கலாம். அதே போல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஜின்னு இருக்குது. இப்போது நம்ம -5 கொடுத்தா வெல்கம் டு சி ப்ரோக்ராமிங்கில் லாஸ்ட்லேருந்து 5th பொசிஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம். ப்ரோக்ராமிங்கில் அந்த எம்ங்கிற வேல்யூ இருக்குது. இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 19ன்னு மாறி இருக்குது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ரீவைன்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஃபைல் பாயிண்டர் எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, நம்ம பிகினிங் ஆஃப் த ஃபைல் வரணுன்னா இந்த ரீவைன் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். இதுக்கு ஆர்குமெண்ட்டாக ஃபைல் பாயிண்டரை பாஸ் பண்ணணும். இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 19ன்னு சொல்லிட்டு பொசிஷன் இருந்தது. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை திரும்ப ரன் பண்ணுறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைல் பாயிண்டர் வந்துட்டு 0ன்னு மாறிடும். வேல்யூ வந்துட்டு அந்த வெல்கம் டு சி ப்ரோக்ராமில் Wங்கிறது